சுகம் தேடுகிறாய்? ஏன் இல்லாததை எண்ணி ஏங்குகிறாய்? இந்த வேடிக்கை வாழ்க்கையிலே இங்கு வாடிக்கை மரணமடா. எங்கே எங்கே சுகம் தேடுகிறாய்? ஏன் இல்லாததை எண்ணி ஏங்குகிறாய்? சாதனை செய்த மனிதர்களும் இந்த மண்ணை விட்டு மறைந்தனரே. புகழ்ந்தோர் அவரை மறப்பாரே, ஒரு நாள் தானும் இறப்பாரே. நீ என்ன கொடுத்தாயோ அது மட்டுமே உன் பேர் சொல்லுமே அவ்வுலகிலே. எங்கே 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 சுகம் தேடுகிறாய்? ஏன் இல்லாததை எண்ணி ஏங்குகிறாய்? சொன்ன தத்துவங்களை பின்னவங்க ஏனோ ஒத்துக்கல. கலியுகத்தோட முன்னேற்றமே அழிவு பாதையில போகுதடா. பற்று நிறைந்த மானுடமே போயடைவது வெறும் வெற்றிடமே. எங்கே எங்கே சுகம் தேடுகிறாய்? ஏன் இல்லாததை எண்ணி ஏங்குகிறாய்? இந்த வேடிக்கை வாழ்க்கையிலே இங்கு வாடிக்கை மரணமடா. எங்கே எங்கே சுகம் தேடுகிறாய்? ஏன் இல்லாததை எண்ணி ஏங்குகிறாய்? என்ன மாறப்பா? தாமரை வந்துட்டப்பா. மாறப்பா, ஒரு வீட்டில் துக்கம் நடந்தா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு இருக்கு. என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? அதுகளை கேளுங்க. எங்களுக்கு சித்தி வேணாம். அப்போ சிசுகளை யார் பார்த்துக்கிறது? நானே பார்த்துக்கிறேன். ஏம்மா, உங்க அம்மா உயிரோடு இருந்தப்பவே உனக்கு மாப்பிள்ளை பாருன்னு சொன்னாங்க. 6 மாசமோ 1 வருஷமோ நீ கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்புறம் இந்த சின்னஞ்சிறுசுங்களை இவராலையா பார்க்க முடியும்? சித்தி வேணாம். ஏமா சித்தினா இவ்வளவு பயப்படுற? ராசாதியா வாழ்ந்த எங்க அம்மா சித்தி கொடுமை தாங்க முடியாம தான் எங்க அப்பனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. பல தடவை சொல்லிருக்கு. என்ன கல்யாணம் முடிச்சதுனால என்ன குறைஞ்சு போச்சு? சாவரி நல்லா தானே இருந்தா. இங்க இருந்ததை சொல்லல, அங்க பட்ட கஷ்டங்களை சொல்றேன்.
அந்த மாதிரி இவங்களும் சிரமப்பட வேண்டாம். என்ன சித்தி வேணுமா? சித்தி வேணாம், அக்கா தான் வேணும். தம்பி தங்கைய பாத்துக்கவே சித்தி வராங்கனா முடிவெடுத்துட்டேன். உறுதியா இருக்கேன், மீற மாட்டேன். இவங்க பெரியவங்க ஆகிற வரைக்கும் நான் கல்யாணத்தை பத்தி பேசவோ மாட்டேன். மாறப்பா குழந்தைகிட்ட கேட்டா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்புறம் சரின்னு ஒத்துக்க போறாங்க. உறுதியா சொல்றேன், மீற மாட்டேன். அப்படி சித்தி வந்தா நாங்க இங்க இருக்க மாட்டோம். நீ கிளம்புப்பா. திமு பிடிச்ச கழுதை என்ன வேணா பேசு. எனக்கு கல்யாணம் பண்ண கையோட கல்யாணம் அனுப்பலாம் பார்த்தா சித்தி வேணாமா சித்தி. இந்த சிசுகளை பார்த்துட்டு காலம் ஃபுல்லாக கன்னியாக கிடக்கட்டும், அப்போ தான் புத்தி வரும். ஓ, நீதானா? கோவத்தை காட்டினா ஓடிடுவல்ல? ஏய், இன்னொரு வாட்டி கொட்டுறத பார்த்தேன், நான் பேச மாட்டேன். குச்சிதான் பேசும், பார்த்து. சரிக்கா, நான் இனிமே கொட்ட மாட்டேன். மாமா டீ. என்ன பாப்பா, மாமாவை கட்டிக்கிறியா? கட்டிக்கிறியானா கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கிறியா? அந்த மாமாவை கட்டிக்கிறனா பரவாயில்ல, எங்களை யாராவது கட்டிக்கிறியாமா? பாத்தியா, உனக்கு எத்தனை பேர் போட்டியா இருக்காங்கன்னு. என்ன கட்டிக்கிட்டா நீ டீ போட வேணாம், சமைக்க வேணாம். மாறப்பா, இந்த உன் கணக்கு. ஐயா கொஞ்சம் போட்டு கொடுங்க சாமி. எண்ணி பாருப்பா, நீ கேட்கறதோட அதிகமாக தான் கொடுத்துருக்குறேன். ஐயா கொஞ்சம் கெஞ்சலன்னா உனக்கு தூக்கமே வராத. கொடுக்குறப்பயே குறைச்சி கொடுத்துருந்தா மறுபடியும் கேட்குறப்ப சேர்த்து கொடுத்துக்கலாம். எங்க நான் சொல்றத யாராவது கேட்குறீங்களா? சரி வாப்பா, விடுங்கப்பா நீங்க. வாங்க, போலாம், போலாம். ஏந்திங்க. வாங்கப்பா. டேய், பணம் வந்தா தொப்புல காட்டக்கூடாது. ஏன் செத்தவன் அது வழியா உள்ள பூந்துக்குவானா? டேய், உனக்கு தெரியாது, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. மூச்சு இழுத்து பிடிச்சிக்கணும் உங்க அம்மா சொல்லியிருக்காங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்த இந்த பாடையிலேயே நீயும் போக வேண்டியதுதான். ஏ பூ மெதிக்கமாடா. ஹாய். இங்க பாத்தியா ராஜா? ஏய், எனக்கு அங்க நிறைய பூ இருக்கு, அங்க போய் எடுத்துக்கோ போ. இங்க பாத்தியா, நானும் ராணி ஆயிட்டேன். அக்கா பார்த்தா திட்டுவாங்க, வா அந்த பக்கம் போயிடலாம். பாடையில் இருந்த பூனா பயமா? இப்ப பார். பூ போட்டுறாரா மேலப்பட்ட மறுபடியும் குளிக்கிறா. ஏங்கா? என்னப்பா? நம்ம அப்பா ஏன் தான் இந்த வேலைக்கு வந்துச்சோ, ஒருத்தங்க கூட பக்கத்திலே வரமாட்டான். ஆமாங்கக்கா, எல்லாருமே மட்டமா நடந்துக்கிறாங்க. அப்பா ஏன் தான் இந்த தொழிலுக்கு வந்துச்சோ. அப்பா மட்டும் விரும்பியா இந்த தொழிலுக்கு வந்திருக்கோம். வேற வழியே இல்லாம பரம்பரை தொழிலை செஞ்சுட்டு இருக்கு. பரம்பரையாவா? இதே வேலையாவா? நம்ம பாட்டனுக்கு பாட்டனோ இல்ல முப்பாட்டனோ உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ஊர்ல இத பத்தி ஒரு கதையே சொல்லி சிரிப்பாங்க. கதை என்னக்கா? ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு வயசான பாட்டி. ஒரு வயசுல பாட்டியா? எப்படிக்கா? ஏண்டா கொட்டுற? ஒரு வயசுல பாட்டி இல்ல, வயசான ஒரு பாட்டி.
பொருள் கூட விடாம தின்னு தீக்கிறல்ல நீயே, உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு இருடி. அந்த வீட்ல எலி தொல்லை அதிகமா இருந்துச்சாம். அதனால அந்த எலிய கொல்ல பொறி உருண்டையில விஷத்தை வச்சுதான் பாட்டி. அந்த பாட்டி திருப்பதி போனாங்க. பாட்டி ஊருக்கு போனத 3 திருடங்க பாத்துட்டாங்க. அச்சச்சோ, அப்புறம் திருப்பதிக்கு போனா திருப்போறோம்னு சொல்லுவாங்க. அந்த ஏழுமலையான் கடவுள் என்ன வழி விட்டு வச்சிருக்காரோ. எவனுக்கோ யமனா இருக்கு. ஏழுமலையானே, ஏழுமலையானே என்ன பண்றது? தம்பி தம்பி அப்படி கொஞ்சம் வாங்கல. வாசல் வழியா வாயா. என்ன விஷயம்? உன்னால ஒரு காரியம் வேண்டியது இருக்கு. என்னால காரியம் ஆகணுமா? என்ன காரியம்? என்ன குடிச்சிருக்கியா? குடிக்கிறீங்களா வேலை தருவியா? சரி சரி, இதெல்லாம் பத்தாது. நான் கொஞ்சம் காசு தரேன், அதையும் கொண்டு போய் குடிச்சிட்டு வந்துரு. சரியா? போய் இன்னும் கொஞ்சம் குடிச்சிட்டு வா. குடிச்சாலே வேலை கிடையாது இந்த காலத்துல. நீ குடிக்க சொல்லி காசு கொடுக்குற. நல்ல மகராஜ் ஏற்ப போல இருக்க. என்ன பண்ற தெரியலையே. ஐயோ, எங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரன் செத்து போயிட்டா. புரட்டாசி மாசம் அக்கம் பக்கம் சொந்தக்காரங்க கூட சொல்ல முடியல, வரமாட்டாங்க. அதனால நீ கொண்டு போய் புதைச்சு. கத்தி ஊற கூப்பிடுற அக்கம் பக்கம் கேக்குமா? தூக்கிட்டு போடா. தூக்குவா, தூக்கிட்டு போடா. தூக்கி விடு. இந்த மாதிரி போதை ஆத்தா ஆத்தா பணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டேன். காசை கொடு. நீ என்னத்த ஃபர்ஸ்ட் வந்தாங்க பாரு. எங்க நான் கொண்டு போய் புதைச்சேன். நீ புதைச்சிட்டு வீட்டுக்கு வரதுல அவன் முதல்ல வந்து உட்கார்ந்துட்டான். எப்படி வந்தா? நான் 6 அடி தோண்டி புதைச்சேன். அவன் 7 அடிக்கு தோண்டிட்டு வந்துட்டான். ஐயோ, எப்படி ஆத்தா? எனக்கிட்டே வா, நீ எப்படி பாரு பாப்போம். ரொம்ப கலப்பா இருக்கு. நீ தொழிலுக்கே லாய்க்கு இல்லடா. என்னடா? பாரு என்ன பாரு? வந்து உட்கார்ந்துட்டு இருக்கறான். டேய், இந்த கால் இருக்கிறதுனால நடந்தே போற. இந்த காலை ஓடிச்சு போட. நீ இப்ப எப்படி போறன்னு பாக்குற? நிலையில இடிச்சுக்கிட்டாண்டி. சரியில்ல, தண்ணி குடிச்சிட்டு போங்க. ஏற்கனவே நேரமாச்சு. சங்கூத இப்ப கிளம்புனாலே ஊர் சுத்த பயலாயிரு. ஆமா, இன்னைக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அந்த ராமாயம்மா திருப்பதில இருந்து திரும்பி வந்துட்டாங்களாம். அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்புறேன். வரட்டுமா? பாத்து போங்க. டேய், ஒரு சலம் தூங்குனவன எப்படா குடியில எந்திரிச்சு போன? டேய், மறுபடியும் அங்க போயிட்டானா? திரும்ப இவனை தூக்கிட்டு வரணுமேனா? அவ வேலை கத்துவாள. டேய், கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி குடியிலே கொண்டு போறேன்டா. இருடா, எப்படா போன? டேய், இருடா, நான் உன்னை வெட்ட போக மாட்டேன். டேய், எங்கடா? டேய், 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 நான் பாதல வரேன். டேய், உன்னை நான் வெட்ட போக மாட்டேன். டேய், 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 யாரா கதை முடிக்க மறுபடியும் அங்க வர போறோம். ஐயோ, குத்துறானே அம்மா. போறேன் குத்துறானே.
மறுபடியும் ஓடுறானு எங்க ஓடுறான்னு தெரியலையே. சத்தம் கேட்டு கூடின ஊர் மக்கள் திருடங்களை கொண்ட பாட்டிக்கு பரிசும் குடிகாரனுக்கு நம்ம வேலையும் கொடுத்தாங்களாம். அன்னையில இருந்து எந்த முன்னேற்றமும் இல்ல. விட்டு தள்ளுக்கா, தொழில போட்டி இல்லாம இருக்குல்ல. பரம்பரையோட அர்த்த வாரிசு தயாராயிட்டாரு போல இருக்கு. ஏய் கொட்டிட்டே இருக்காது, ஏடா வலிக்குது. அண்ணே ஒரு டீ கொடுண்ணே. இந்த பாரு மாறப்பா, காலங்காத்தால 500 ரூபா நோட்டா இருக்கு 1000 ரூபா நோட்டா இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது. போனி காசு இருந்தா சொல்லி டீ போட்டு தரேன். காலையில கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிங்களா? 1000 எனக்கு நான் எங்கன்னா போவேன். நேற்று தான் பெரிய பண்ண வீட்டுல இருந்து பாடி வந்துச்சுல, நல்லா அள்ளி கொடுத்துருப்பாங்கல்ல. அள்ளி கொடுக்குறதா? கிள்ளி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஏழையா இருக்கவங்க கூட காசு கடை வாங்கி காரியத்தை முடிச்சு கேட்டபடி கொடுத்துருவான். இந்த பணக்காரர் இருக்காங்களே, தான் பெருமை காட்டுறதுக்கு தேர் கட்ட பட்டாசு வைக்கணும் ஏகத்தையும் செலவு செய்வானுங்க. எங்கிட்ட தான் கஞ்சத்தனை காட்டுவானுங்க. அது எவ்வளவு இது எவ்வளவுன்ட்டு இருக்கிற கூலிலேயே பாதி தான் கொடுப்பானுங்க. அவங்க அலும்பு தாங்க முடியலன்னு. நீ சொல்றது வாஸ்தவம் தான் மாறப்பா. இந்த பணக்கார பயில இருக்கானுல, நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போவானுங்க. போறதெல்லாம் தின்னுபிட்டு 100-200 டிப்ஸ் கொடுத்துட்டு வருவானுங்க. ஆனா இங்க வந்தா அது சரியில்லை இது சரியில்லை நோனாவிட்ட பேசிட்டு நல்லா ஒவ்வொரு முட்டை தின்னுபிட்டு 96 ரூபாய்க்கு பில்ல போடுவாங்க. மிச்ச 4 ரூபாய இருந்து வாங்காம போக மாட்டானுங்க. அந்த மாதிரி ஆளுகளை நான் சும்மா விடுறதே இல்லை. இந்த வருஷம் பால் ஊத்துனா சாமி கூட அடுத்த வருஷம் தான் வருவாங்க. ஆமா ஆமா. நான் கால் எழுந்தோடனே நேரம் அந்த குளிமாடா பார்த்து அது மேலதான் அது மேல கால் மேல கால் போட்டு உட்காந்து வேப்பங்குச்சியில் பல்லு வளர்க்கும். அவ்வளோதானா? டீ போடு. இதோ போடுறேன். கை தாளம் போட துடிக்குது. என் கையும் அப்படியே பரபரங்குது. தாளம் போட்டா அடி போடலான்னு. ஏப்பா மாறப்பா, ஐயா தாசம் அவன் கூட்டாளி தானே, அவன் வீட்டு காரியத்துக்கு கூட நீ குறைச்சி வாங்கிக்க மாட்டியா? ஐயா அண்ணன் தம்பியா இருந்தாலும் வாய் வயிறு வேற தானுங்களே. வழக்கமா கொடுக்கறத கொடுங்க, அதிக வேண்டாம். அடேங்க அப்பா, இன்னைக்கு தானே தலையை சொரிஞ்சிட்டு நிக்காம கொடுக்கறத வாங்கிக்கிறேன். இந்தா. பெரிய மனுஷன் ஆயிட்டான், எப்படி பதில் சொல்வான்? எப்படியோ கை செலவு கொடுக்கற காசையும் சேர்த்து வச்சா நல்லது தானே. அக்கா கூட நான் தெளிக்கிறேன். நீ போய் படி, நான் தெளிச்சுக்கிறேன். ஏண்டா லேட்டு? ஸ்கூலுக்கு போயிட்டு விளையாண்டு வந்தேங்க்கா. ஸ்கூலுக்கே போகலன்னாங்க. எங்க அவ? அவளை ஏன் கூப்பிடுற? அவ சொல்லல. துணி பூரா மண்ணா இருக்கு. தான் விளையாண்டு வந்தேன்றன்ல. விளையாடிட்டா? டேய், நீ ஆடிட்டு வந்திருக்க, அதுவும் சூப்பரானு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சிருச்சா? அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? போனத்து முன்னாடி ஆடினது மட்டும் இல்லாம காசு வர வாங்கியிருக்க. ஆமா, பின்ன சும்மா ஆடுவாங்க. ஏண்டா ஏன் இந்த பொழப்பு? இதெல்லாம் அப்பனோட போகட்டும், நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அதையும் மீறி நீயும் இதே வேலையை தொடங்கினா உங்களுக்காகவே வாழற என் வார்த்தைக்கு என்ன மதிப்புடா? திரும்ப திரும்ப இதே சொல்லாதக்கா. எனக்கு தான் படிப்பு வரல. நான் படிச்சு பட்டம் வாங்கணும்னா குறைஞ்சது 5-6 வருஷமா தான் ஆகும். அதுக்கப்புறம் வேலை தேடி கிடைச்சு என்னால இந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? நீ நல்லா இருப்பல. நான் நல்லா இருப்பேன். எங்களுக்காகவே வாழ்ற நீ நல்லா இருப்பியா? ரொம்ப வயசாயிடும். யார் கல்யாணம் பண்ணிப்பா? இதை பாருக்கா, போன வாரம் உன் ஃப்ரெண்டு மோகனாவை குழந்தையோட பார்த்தேன். படிப்புல நீ தான் ஃபர்ஸ்டா. அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக தானே படிப்பை விட்ட. நீ தியாகம் பண்ணலாம், நாங்க பண்ணக்கூடாதா? அப்பா சம்பாத்தியில குடும்பம் ஓடல, எனக்கும் நம்ம வேலை போதும், வருமானம் போதும். இப்போ முக்கியம் உன்னோட கல்யாணம்.
நல்ல எதிர்காலம். அப்பா சம்பாத்தியம் குடும்பத்துக்கா இருக்கட்டும், என் வருமானம் உன் கல்யாணத்துக்கா இருந்துட்டு போட்டும். உறுதி எடுத்துட்டேன்க்கா, மீற மாட்டேன். என்னக்கா இன்னைக்கும் கீரையா? என்ன பண்றதுப்பா, 10-15 நாளா உனக்கும் அப்பனுக்கும் ஒரு வேலையும் வரலையே. ஆமா, விழுந்தா வரிசையா விழுவானுங்க, இல்ல வாரக்கணக்கானாலும் போய் சேரவே மாட்டானுங்க. வருமானம் இல்லாததுக்கு தினமும் கீரை. நாக்கே செத்து போச்சுக்கா. நாக்கு எப்படி செத்து போகும்? இப்போவோ அப்போன்னு கடந்த சின்ன பொண்ண போய் சேர்ந்துட்டாரு. ஏப்பா கோழி எங்கப்பா காணோம்? அந்த பக்கமா தொங்குதுங்க ஐயா. ஏன்டா இப்படி நனைஞ்சிட்டு வர? கொஞ்ச நேரம் ஒதுங்கி நின்னு மழை நின்னதுக்கு அப்புறம் வந்திருக்கலாம்ல. சரிக்கா. இந்தா தொட ஃபர்ஸ்ட். சந்தோஷமான சமாச்சாரத்தை சொல்ல வரும்போது இடியாவது மழையாவது. இருடா அப்பேற்பட்ட சமாச்சாரம். நாளைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்களாம். மாப்பிள்ள ஒன்றும் நம்ம தொழில் செய்யல. நம்ம தொழில்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். என்னடா குழப்புற? மாப்பிள்ள டவுன்ல பேண்ட் பார்ட்டி வச்சு நடத்திட்டு இருக்காரு. டேய், பார்க்குற வேலை சின்னதாக இருந்தாலும் அரசாங்க வேலையாக இருக்கணும்ல. நல்ல வேலையில் இருக்கவனே மாத கடைசியான 10 காசு இல்லாமல் கையை பேசஞ்சு நிற்கிறான். இதில் சாதாரண வேலையில் இருக்கவனோட பாடு சொல்லவே தேவையில்லை. அவங்க சம்பளத்தை 2 ப்ரோக்ராமில் எடுத்துருவாங்க. எனக்கும் தெரியும். சீட் எனக்கு அதிகமாக கேட்டா அதை நான் பார்த்துக்கிறேன். முடியலன்னா அவங்க பாட்டிலேயே சேர்ந்து கடனை கட்டிடுறேன். என்னக்கா உனக்கு ஓகேவா? எப்போ வராங்க? நாளைக்கு மத்தியானம். தெற்கு திருநாச்சாரி இறந்துட்டாங்களாம், செய்தி வந்துச்சு. நல்ல வேலை காலையில் தான் வர்றாங்களாம். வெள்ளனே இருந்துச்சு, குழி வெட்டணும், கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. சரிப்பா. மட்டும் சாவதில்ல, சித்தும் ஓர் சில பேர் நெஞ்ச விட்டு போவதில்ல. ஊரை தாண்டி வாழ விட்டு நினைச்சதெல்லாம் முடிக்க விட்டு சாவு மேல வந்ததில்ல, சொல்லி வச்சு போவதில்ல. சுத்தும் பூமியில சாவு மட்டும் சாவதில்ல, சித்தும் ஓர் சில பேர் நெஞ்ச விட்டு போவதில்லை. இந்த கொட்டடிக்கிற பசங்க கிட்ட போய் எவ்வளோ தூரம் கெஞ்சி கூப்பிட்டேன் தாயி. எங்களுக்கு போட்டியை கொட்டடிக்க வந்தவன் தானே, கொட்டே இல்லாம போய் தேரட்டும் சொல்லிட்டாமா.
இவன் கூட கொட்டடிச்ச நாச்சையும் கேட்டு பார்த்தோம்மா. இந்த ஊருக்கார பயலுக்கு பயந்து அவனும் வரமாட்டேன்டா தாயி. உறங்க இடம் சென்று தந்த வேலை செய்ய வந்தவனே கை கொடுத்து விட்டு புட்ட. குழி வெட்டுறதுக்கு இந்த பக்கத்து ஊருக்கார பயலுகளை கேட்டோம்மா. அவனுக்கு சொல்றானுங்க பையனும் போய் சேர்ந்துட்டா, அவங்க அப்பனுக்கு கை கால் விழுந்து ஆஸ்பத்திரியில கிடக்குறான். வேணும்னா சுடுகாட்டா நானே பாத்துக்கிறேன், வர காசுல 1 ரூபாயோ 2 ரூபாயோ கொடுக்குறேன், இஷ்டம் இருந்தா கேட்டு சொல்றாம்மா. அது மட்டும் இல்ல தாயி, அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க இஷ்டப்பட்டா சொல்லு அதை பொட்ட கருதிகளே இழுத்துட்டு போய் புதைக்க சொல்லுன்னு சொல்லிட்டாமா. என்ன தாயி பண்ணட்டும்? மலரண்ட மனம் சேர்க்க நின்னவனே நீயே வெந்து சரிஞ்ச வேலையில வாடுதடா முளையில பூமியில சாவு மட்டும் சாவதில்ல, 100 தாண்டி வாழ விட்டு நினைச்சதெல்லாம் முடிக்க விட்டு சாவு மெல்ல வந்ததில்ல, சொல்லி வச்சு போவதில்ல. சுத்தும் பூமியில சாவு மட்டும் சாவதில்ல, செத்தோம் ஓர் சில பேர் நெஞ்ச விட்டு போவதில்லை, நெஞ்ச விட்டு போவதில்லை. அம்மா படிக்க சொல்ற வாயாலே அடிக்க சொல்றியம்மா. குடும்பத்துல இனிமே யாருமே செய்யக்கூடாதுன்னு சொன்ன வேலைய இப்ப நீ செய்யறியதா? வேண்டாம்மா, பொம்பளைங்க இந்த வேலையை செய்யக்கூடாதும்மா. வேண்டாம்மா, வேணாம். முடிவெடுத்துட்டேன், உறுதியா இருக்கேன், மீற மாட்டேன். என்ன மாமா கட்டிக்கிறியான்னு கேட்பீங்க, கேலி பண்ணுவீங்க, இப்பெல்லாம் கேட்கறதே இல்ல. அஸ்கு புஸ்கே. அப்போ நீ சின்ன பொண்ணு, இப்போ பெரிய மனுஷி ஆயிட்ட. இந்த நேரம் பார்த்து நான் கட்டிக்கிறியான்னு கேட்டேன்னா நீ என் அழகுல மயங்கி கட்டிக்கிறேன்ட்டனா ஆசை தோசை. என்னடி படுத்தா அடுத்த செகண்டே தூங்குறவ தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்க, என்னாச்சு? அக்கா, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட பார்த்தேன். அதுக்கு என்ன? ஏய் அழறியா? என்னாச்சு? முன்னெல்லாம் மணிக்கணக்கா பேசினவ கொஞ்ச நேரம் மூஞ்சி பார்த்து கூட பேசாம உன் கூட பேச பிடிக்கல, உன்கிட்ட பேசுறத மத்தவங்க பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஏனா அப்பெல்லாம் பாக்குறவங்க அந்த வீட்டு பொண்ணான்னு யோசிக்கிற அளவுக்கு அழகா ட்ரெஸ் பண்ண நீ இப்படி வெளுத்து போன துணியும் பரட்டு தலையுமா இருந்தா எப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டா. இதுக்கு தானா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கே உன்னை பிடிக்கலையா? சந்தோஷம், இனிமே இப்படி இரு. என்னக்கா இப்படி சொல்ற? நானே கேட்கலான்னு இருந்தேன். அப்பெல்லாம் பழைய துணிகளையே நல்லா துவைச்சு இஸ்திரி போட்டு பல அனுப்புற நீ இப்ப புது துணியை கூட சாயம் போனாப்புலையும் வெளுத்து போன மாதிரியும் வாங்கி தர, தலையை கூட நல்லா வர விட மாட்டேற. மண்டு மண்டு, நீங்களும் பெரியவங்களாயிட்டீங்க, தம்பியும் சம்பாதிக்க ஆரம்பிச்சான். என்னதான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற உறுதியில இருந்தாலும்
எனக்கும் உணர்ச்சின்ற ஒன்று இருக்கும்ல. நம்மளை அழகா காட்டிக்கிட்டாவது யார் கண்லையாவது பட்டு நமக்கும் நல்லது நடக்கணும் தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். உனக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டேன். ஆனா இப்ப யார் கண்லையும் படக்கூடாதுன்றதாலே இப்படி. நீ என்ன ஆஃபீஸ் வேலைக்கா போற அழகா போறதுக்கு? தெருவை தாண்டி போன வந்துட்டா அதை புதைக்கவோ எரிக்கவோ செய்யறவர கூட இருக்க பொம்பளைங்க நாம 2 பேர். அப்படி பொணத்தோட பொணமா இருக்கிறதாலே என்னமோ நாம யார் கண்லையுமே படாம இருக்கோம். நாம மட்டும் அழகா தெரிஞ்சா துக்கத்திலையோ பொணத்தை பார்க்க மாட்டானுங்க, நம்மளையே பாப்பானுங்க. அது நமக்கு பாதுகாப்பு இல்ல, புரியுதா? நீ சொல்றது வாஸ்தவம் தான்க்கா. வரதுல பாதிக்கு மேல ஃபுல்லா தள்ளாடிட்டு வரானுங்க. ஆனா வீட்டுல இருக்கும் போதாவது நல்லா ட்ரெஸ் பண்ண விடலாம்ல. சாவரவன் இப்பதான் சாவரன் நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டா சாவறான். எப்ப வேணா சேதி வரும், நம்மள தேடி ஆள் வரும். முடிய பிரிச்சுட்டு வேஸ்ட கலச்சிட்டு போவியா? அப்போ இப்படியே தான் இருக்கணுமா? பார்க்கலாம். என்னக்கா நீயும் கொட்டுற? அக்கா, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையாவே இருக்க, சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லைன்னா வீடு. ஒருத்தன் 4-5 தடவையா அடக்கம் செய்யற எல்லா கூட்டத்திலையும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கான். வந்தா என்ன? அம்மா, அது எப்படி உனக்கு தெரியும்? சும்மா அரடி. நம்ம தொழிலுக்கு நம்ம பார்வை 4 பக்கமும் இருக்கணும் தெரியுமா? 4 பக்கமும் பார்த்தா சைட் அடிக்கிறதா சொல்லுவாங்க. ஏய் வாய மூடு. 4 பக்கமும்னா நம்ம கவனம் 4 பக்கமும் இருக்கணும்னு சொன்னேன். நானும் எதையும் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கிறோம்லாச்சே, புரியுறாப்புல சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் வழக்கமா இறந்தவங்களோட சொந்தக்காரங்களும் ரொம்ப தெரிஞ்சவங்களும் தானே குழிக்கு பக்கத்துல நிப்பாங்க. கூட வந்த மத்தவங்க தள்ளியில நிப்பாங்க. ஆமா. ஆனா இவன் எல்லா கூட்டத்திலயுமே குழிக்கு பக்கத்திலே நிக்கிறான். எல்லாருக்கும் சொந்தமும் இருக்குமோ? வந்தவங்கலாம் வேற வேற ஜனங்க. அதனால என்ன? வந்தா என்ன? வந்தா எனக்கு என்ன? வந்தவன் பொணத்தை பார்க்காம என்னெல்லாம் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இத சொல்லு. மறைமுகமா எதுக்கு பேசுற? ஆள் எப்படி நல்லா இருந்தானா? ஏய் வாய மூடு. உன்னை பார்க்க சொன்னதே அவன் அந்தந்த வீட்ல இருந்து வரானா இல்ல நடுவுல எங்கேயாச்சும் சேர்ந்துகிட்டு வரானான்னு பார்த்து சொல்லதான். தெரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு புடி பிடிக்கிறேன். ஆமாக்கா, பார்த்து அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத. ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடு போகுது. முதல் கூட சமயத்துல காதலா மாறிடும். முடிவெடுத்துட்டேன், உறுதியா இருக்கேன், மீற மாட்டேன். என்ன பொண்ணுடா அது? லூசு. குடும்பத்துக்கு ஒத்தே வராது. எப்பா பார்த்தாலும் ஆடம் பிடிச்சிட்டு நிம்மதியாவே வாழ முடியாது. லவ்வுக்கு இவனு பண்ணி வாழ்க்கையை கெடுத்துக்காத. டேய் நிறுத்துடா. இதுவரை நான் யாரையும் லவ் பண்ண தோணுதும் இல்லை, ஐடியா கொடுத்ததும் இல்லை. இப்போ சொல்கிறேன், நீ அவளை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்ன கேரக்டர்டா அவ? சத்தியனா மீற முடியாது, மீறவும் கூடாது. ஆனால் உறுதியை ரொம்ப தேவைன்னா தளர்த்திக்கலாம். ஆனாலும் அவள் தளர்த்திக்கல. குடும்ப கஷ்டம் தெரிஞ்ச பொண்ணு, பொறுப்பானவ. அவள் பொண்டாட்டியா வந்தா வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஓஹோ, அவளை லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, நான் ஐடியா தரேன். வாயை திறக்காதவன்லாம் ஐடியா தரான். கடப்பாரையும் மம்முட்டியும் பிடிச்ச கைடா, காப்பேறி இருக்கும். அப்புனா அம்புட்டு தான். பார்த்துக்க. ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா தாயே மன்னிச்சிருன்னு காலில் விழுந்துரு. எழுந்துரு எழுந்துருன்னு அவ கதறணும். டேய் இந்த லவ் ஜெயிக்கும். ஆனா நீ மட்டும் ஐடியான்னு வாயை திறக்க கூடாது. சர்ரா. மல்லி மல்லி
மல்லி, அவன் எங்கேருந்து வரான்னு பார்த்துட்டு வரணும், அவ்வளோதானே? ஏய், வரட்டி குறைஞ்சிருச்சு. ஒரு லோட் சொல்லிடு. நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கேலி பண்ணாத. தள்ளு. ஏன்பா காலையில் எந்திரிச்சோன்னே ஏன் அந்த ஃபேனையும் ரேடியோவையும் மறைச்சி வைக்கிற? அதாவதுடா நம்மளை வசதியாக காமிச்சிட்டோம்னா கொடுக்குற காசை கம்மியாக கொடுப்பானுங்க. அதுக்கு தான் நீ புரிஞ்சுக்கோ. அக்கா, அண்ணன் அப்பாவோட பட்டுட்டு என்னை துரத்துறான். ஏன்பா நான் தானே உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன். ஆமாடா செல்லம், அவளுக்கு கல்யாணம் முடிச்சு போயிடுவாளுங்க. நீ தான் என்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற போற. நீ தூங்கு. நீ என் கூட தூங்குடி செல்லம். பெத்தவங்க மேல உண்மையான பாசம் பொண்ணுங்களுக்குன்னு தெரியாததாலேயே எல்லாரும் பசங்களை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பரமு, நாளைக்கு நான் தான் உன்னை பல் டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். அவன் நடுவுல சேர்ந்துக்கிட்டான். இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் வாய்க்கரிசி போட்டாச்சா? முகத்தை மூடிடலாமா? யாராவது கடைசியா பாக்குறதா இருந்தா பாத்துக்கோங்க. மூடினதுக்கு அப்புறம் நான் பார்க்கல நீ பார்க்கலன்னு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. விபூதியில பட்டை போட்டவங்க கைலாசத்துக்கும் நாமம் போட்டவங்க வைகுண்டத்துக்கும் போற நேரம். யாரும் கைய பின்னாடி கட்டாம பிரார்த்தனை பண்ணுங்க. கைலாசம் வைகுண்டன்னு புதுசு புதுசா அவுத்துறா, எதுக்கு? ஏன்பா மஞ்ச சட்டை? தமிழ்ல தானே சொல்றேன், புரியல? நீ பாட்டுக்கு அடமா பின்னாடி கைய கட்டிட்டு இருக்க. முன்னாடி தானே கட்டிருக்கோம். ஓ, இதுக்கா? ஏன்பா மஞ்ச சட்டை? எத்தனை தடவை சொல்றது கைய பின்னாடி கட்டாதன்னு? ஆத்மா மேல போவேனா? ஏய், யார் பாத்த மஞ்ச சட்டை? சொல்றதே கேளுப்பா. ஆத்மா மேல போகாம அங்கேயும் இங்கேயும் அல்லாட வைக்கிறியா? என்னடா வம்பா போச்சு? வாரிசு இல்லாத ஆளு, பணத்தை எடுக்க விடாம சொத்து தகராறு, பஞ்சாயத்து. வந்துட்டானா? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இனிமே இந்த பக்கமே வர முடியாத மாதிரி பண்ணிடுறேன். எண்ணெய் வச்சவங்க, பங்காளிங்க, மாமா மச்சான் எல்லாரும் தள்ளலாம் வாங்க.
மாசம் நின்னுட்டு இருக்க. உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? வந்து மண்ணை தள்ளு. தம்பி, யார் பண்ணி எந்த தலைக்கட்டு? வாரிசே இல்லாத ஆளு. மண்ணு தள்ளுறவனுக்கு தான் சொத்துன்னு ஏற்கனவே தகராறு நடந்து யார் யார் மண்ணு தள்ளுறதுன்னு முடிவோட வந்திருக்கோம். புதுசா நீ இல்லைங்க, இவங்க வாரிசு இல்லாத குடும்பம்னு எப்படி தெரியுமோ? ஓப்பம் முடிச்சு நீ நானும் புதுசா வந்து மண்ணை தள்ளி சொத்துல பங்கு கேட்க வந்துடுறானுங்க. போயா. என்னங்க இப்படி மாட்டி விட்டீங்க? நீங்க சொன்னதை கேட்டு மண்ணு தள்ளி இருந்தா பணமா என்னையும் குழியில் தள்ளி மண்ணு போட்டுப்பாங்க. நீங்க மட்டும் எதுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க? பின்ன நீங்களும் இந்த இடத்த விட்டு வெளியே வரதில்ல. உங்களை பார்க்கணும்னா இப்படி தானே வர முடியும், தனியா வர முடியாது. என்ன எதுக்கு பார்க்கணும்? என்ன லவ்வா? என்னை பத்தி என்ன தெரியும்? என் பின்னால சுத்துற வேலையை விட்டுட்டு ஒழுங்கா போய் பொழப்ப பாருங்க. ஓ, லவ் பண்ணுறதா நினச்சிட்டிங்களா? என் வேலை, என் தொழிலே தாங்க. பத்திரிக்கையில் நான் ரிப்போர்ட்டராக இருக்கேன். இது வரைக்கும் யாரும் பண்ணாத கவர் ஸ்டோரி பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு எதிர்ச்சி அக்கா தங்கச்சி 2 பேர் கண்ணில் பட்டீங்க. உங்களை நல்லா அப்சர்வ் பண்ணேன். சரி, பேட்டி எடுத்து பத்திரிக்கையில் போடலான்னு பார்த்தேன். இத முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருக்கலாம், பேட்டி எடுத்துருக்கலாம். ஆனால் அது எனக்கு பிடிக்கலையே. தமிழ்நாட்டில் இந்த தொழிலில் இந்த வேலை செய்கிறது 2-3 பொண்ணுங்க. இதை படிச்சுட்டு பரிதாபப்பட்டு யாராவது நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு எனக்கு போட்டியாக வந்துட்டா? ஆமாங்க, உங்களை பார்க்க நீங்க சொன்னாப்ல ஒரு ஈர்ப்பு, காதல் வந்துச்சுங்க. பத்திரிக்கைக்காரர் சமுதாயத்துல எங்களோட நிலைமையை பத்தி தெரிஞ்சும் காதல். அந்தஸ்து விடுக்கா, நம்ம வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சும் காதல்னா ஒரு அட்சிக்காரர் தான். இந்தக்கா என்னங்க சாப்பிடு. முறுக்குல ஏதாவது வாசம் வருதா? இல்லையே. என் முறுக்குல மல்லிப்பூ வாசம் வருது. ஒண்ணுதுல சாமந்தி பூ வாசம் வருது. நல்லா மோந்து பாருங்க, ஏதாவது வாசம் வரணுமே. இது பாடையில கட்டியிருந்ததுல அந்த முறுக்கு தான். இன்னைக்கு முறுக்கு மட்டும் தான் கிடைச்சது. அதிர்ஷ்டம் இருந்தா அதிரசம் கூட கிடைக்கும். தண்ணி குடிடி. இந்த தண்ணியும் சுடுகாட்டுல இருந்த டேங்க்ல இருந்து கொண்டு வந்தது. என்னங்க இது? ஹலோ, பயப்படாதீங்க. முறுக்கு கடையில வாங்கினது. பாடையில கட்டின எதையும் தொடமாட்டோம். தண்ணியும் பொது பைப்ல இருந்து பிடிச்சிட்டு வந்ததுதான். சொன்னதுக்கே ஒமட்டுறீங்க. பொன நாத்தத்துலையும் மற்றவங்க ஒமட்டல்லையும் வாழ்றவங்க நாங்க. ஒத்து வராது, கிளம்புங்க. அப்ப நல்லா காஞ்சிட்டு வந்திருக்க. என்னமோ தடவை காஞ்சிட்டு வர மாதிரி சோகத்தை பாரு. நமக்கெல்லாம் காயறதுன்னா கல்கத்தா ரசகுல்லா சாப்பிட்ற மாதிரி. ஒரு ஃப்ளோல வந்துருச்சு இல்லன்றியா? டேய், நீ அவகிட்ட லவ் பண்ற நினைச்சிங்களா? பத்திரிக்காரன் சொன்னப்போ ஏதாவது ரியாக்ஷன் தெரிஞ்சது? காட்ட மாட்டாளுங்களே இந்த பொண்ணுங்களே. இப்படிதான், என்னைக்கும் ரியாக்ஷனே காட்ட மாட்டாளுங்க. நீ ஒன்று கோவமாவோ ஆத்திரமாவோ அவகிட்ட பதில் சொல்லி. குட்.
அவளுக்கு உன் மேல ஒரு அபிப்பிராயம் இல்லைன்னா கூட ரொம்ப வருத்தெடுத்துட்டோம்னு ஒருத்தலே அபிமானமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்ன செய்யற? பனிமூட்டமா புகைஞ்சிட்டு இருந்த நீ தினமும் போய் மேகமூட்டமா மழை வர அளவுக்கு காஞ்சிட்டு வர. ஏய், 4 நாளுக்கு அந்த பக்கமே நீ தலை காட்டாத. ஐயோ, தப்பு தப்பா ஐடியா கொடுக்குறாடே. கண்டினியூட்டி இல்லைன்னா காதல் கெட்டுருமே. மச்சி, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியுது. காதல் கெட்டாலும் பரவாயில்ல, நீ மட்டும் வாயை திறக்காத. வச்சவங்க, பங்காளிங்க, மாமா மச்சான் எல்லாம் வாய்க்கரிசி போடுவாங்க. ஏமா வாக்கரிசி போட்டு குளிக்கலையே இருக்காச்சு, திரும்ப ஏமா வாக்கரிசி போட கூப்பிடுற? நல்லா மாட்டிக்கிட்டியா? என்ன வச்சவங்க, பங்காளிங்க, மாமா மச்சான் எல்லாம் மண்ணத்துல வாங்க. காதலே வானெஞ்சிலே ஈரசாரலாய் பேரம்பிலே, ஹே காதலே வானெஞ்சிலே ஈரசாரலாய் பேரம்பிலே, ஓஹோ ஏக்கம் கூட எங்குகின்றதே, ஓ காதலே வானெஞ்சிலே ஈரசாரலாய் பேரம்பிலே. தாண்டக்கான எல்லைகள் என்று வாழ்ந்த வாழ்க்கையில் பாதை கூட பாதை மாறுதோ, வாசல் தேடும் கதவு எனக்கு கொஞ்சம் உதவு, ஒரே ஒரு ஜனம் போதுமே.
என்னடா இப்படி இருக்கான்? நான் ஐடியா கொடுத்தவரை மனுஷனா தான் இருந்தான். நீ ஆலோசனை கொடுத்ததுலேருந்து பைத்தியமாவே ஆயிட்டான். டேய் ஏதோ மந்திரி சுட்டாப்ல பேய் பிடிச்சாப்ல இருக்குன்றேன். இவனை பிடிச்சது பேய் இல்லப்பா, இங்க வந்தா பேய் ஓடிடும். அவனை பிடிச்சது மோகினி. இப்ப பாரு எப்படி ஓடுதுன்னு. பாத்தியா, மோகினி பறந்துட்டா. உனக்கு விளையாட என்னடி அது? பார்த்ததில்ல? செல்போனு. அது தெரியுது. யாருது அது? உன்னோடதுதான். என்னோடதா? ஆமா, அப்படித்தான் அவன் சொன்னான். சரி சரி, கூல் கூல். நம்ம வாசல்ல ஹலோ, யார் பேசுறது? கண்டுபிடியா பார்க்கலாம். குரலை கேட்டா முறுக்கு தின்னு வாந்தி எடுத்தவரா தெரியுது. போனும் உங்களுதுன்னு புரியுது. பரவாயில்லையே, உங்க அக்கா மாதிரி இல்லாம கற்பூரமா பிடிச்சிக்கிட்ட. 4 நாள் ஆளை காணோம். வாசல்ல செல்போனு. அப்புறம் இது அக்கா கிட்ட பேச அடுத்த அஸ்திரம்னு குழந்தை கூட புரியுமே. ஆமா, அக்காவை பத்தி என்ன தெரியும்? தன்னை வாழை மட்டை மாதிரி காட்டிக்குவா. உண்மையா அவ கொளுத்துனா எரியற கற்பூரம் இல்ல. காத்து பட்டாலே பத்துற பாஸ்பரஸ். வாலாட்டுனா பொசிக்கிடுவா. தெரியுமே, அதான் நான் அனுபவிச்சிருக்கேனே. திரும்ப திரும்ப மிரட்டுற. தெரிஞ்சும் சீண்டுனா? அம்மா தாயே கொழுந்தியா, கூட கூட பேசாம நான் சொல்றத கொஞ்சமாச்சு கேள. இந்த 4 நாள்ல உங்க அக்கா கொஞ்சமாச்சு தன்னை அழகுபடுத்திருப்பா. எங்கடா கூட்டத்துல காணுமேனு தேடி இருப்பா, தடுமாறி இருப்பா. இது உண்மைனா இதை கொண்டு போய் கொடு. நேர்ல அவ்வளோ பேசினவன் இதுல கண்டிப்பா பேச மாட்டா. அப்படி பேசலனா அவளுக்கு என் மேல காதல் இருக்குன்னு அர்த்தம். என்ன நீ அமைதியாயிட்ட? உங்க அக்கா பேசலனாதான் அவளுக்கு என் மேல காதல் இருக்கிறதா அர்த்தம். நீ பேசலனா நீ என்ன லவ் பண்றதாவோ நான் உன்னை லவ் பண்றதாவோ அர்த்தம் இல்ல. அவனோட போனா நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த? தூக்கேறி. ஏய், நீதானே எரிய சொன்ன? அவன் வந்தா மூஞ்சில எரிய சொன்ன. உடைக்குவா சொன்ன? இது உன்னோடது, வச்சுக்கோ இல்ல தூக்காடாசு. அதை விட்டுட்டு என்ன பந்தாடாதீங்க. அவனை விரும்புறது அப்பட்டமா தெரியுது. நீ ஒத்துக்க மாட்ட. சாரிக்கா, உனக்காக அவன்கிட்ட என்ன பேசணும்னு முழுசா சொல்லல. ஹலோ ஹலோ, யாரு? தாமரையா? ஆசு தோசை. எங்க அக்காவை நீங்க உண்மையாவே லவ் பண்றீங்களா? பின்ன இல்லாம அங்கேயே தவம் கிடக்குறேன். சுத்துறது, அலையிறது, காத்திருக்கிறது எல்லாரும் செய்யறது. அதை விடுங்க. எங்க அக்கா மனச வாழ்க்கையை கெடுத்துட்டு ஜாதி அந்தஸ்துன்னு எதையாவது சொல்லி ஏமாத்திர மாட்டீங்கல்ல? என்ன பேசுற? அவளை எவ்வளவு சின்சியரா லவ் பண்ற தெரியுமா? சந்தோஷம். நான் ஏன் திரும்ப திரும்ப கேக்குறேன்னா, வாழ்க்கையில கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்ச அவ காதலால சந்தோஷத்துக்கு பதிலா இன்னொரு சங்கடம் வந்துடக்கூடாது. உங்க வார்த்தை, உங்க காதல் சத்தியம்னா நானே ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ். என்னோட டீல் வேற மாதிரி. எதிர்ப்பா தெரியும், கண்டுக்காதீங்க. வெற்றியா முடியும். ஓகே, தேங்க்ஸ். என்னடி இது? செதையில இருக்கிற சவமாட்டம் எழுந்து என்னையே பயமுத்துற?
கங்க்ராட்ஸ்கா, கை கொடு. அவ சொன்னது உண்மைதான். எதுக்குடி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டான்? நீ செல்போன் எடுக்க மாட்டியா? அப்படி எடுத்து பேசலனா அவனை லவ் பண்றதா அர்த்தமா? அவன் பேசுறது என்ன? நானே வந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். யாருக்கு? அவளுக்கு. சரி. நினைச்சேன் எப்பயும் போல நீயா? உங்க அக்கா எடுப்பலாம் மாட்டாளா? என்னதான் சொல்றா? போனை கட் பண்ண சொல்றா. பின்ன ஏன் லவுட் ஸ்பீக்கர் போட்ட? நான் ஸ்பீக்கர்ல போட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, போட்டு வாங்குறீங்களா? ஸ்பீக்கர்ல அவ போட சொல்ல, நானா போட்டது. நடுவுல பூந்து நாம டாவடிக்கிறத நினைச்சிட கூடாதுல்ல. ஏய் வாயாடி, போன் ஆஃப் பண்ணு. தூக்கி எறி. மொபைல தூக்கி எறியறதா? என் நிலைமை அவளுக்கு எங்க புரியுது? அங்கேயும் இங்கேயும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன். அவ மேல இருக்க பிரியத்தினால பித்தனாவே ஆயிட்டேன். என்ன சொன்னீங்க? பித்தனாவே ஆயிட்டேன்னு. பித்தனாவே ஆயிட்டாராமா. அப்படி என்ன சொல்லிட்டேன்னு இப்படி சிரிக்கிறீங்க? பித்தனா யாருன்னு தெரியுமா? எதையும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். நாயோ பண்ணியோ இலைய நக்கிச்சுனா குடும்பத்துக்கு ஆகாது. என்ன புரியுதா? இந்தா. எங்களது மாதிரி பித்தனுக்கும் போட்டி இல்லை. சாப்பாட்டோட 100-200 கிடைக்கும். நாங்களாவது வேற ஊருக்கு போக முடியாது. பித்தனுக்கோ வெளியூர்ல இருந்தெல்லாம் அழைப்பு வரும். எதுக்கு சிரிச்சிட்டே இருக்க? அவர் பித்தனா நினைச்சு பார்த்தேன். ஏய் பாவுண்டி, அவரு போன் ஆஃப் பண்ணு. கடைசியா என்ன சொன்னா? பாவமா? ஆமா. கைய கொடு. பாவம் பார்த்தாலே பாவம், பொண்ணுங்க விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆமாடா, கலகலன்னு பேசுறா பாரு அவ தங்கச்சி. அவளை மாதிரி இருக்கவங்களாம் ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த அமுக்குனிகளும் கோவக்காரங்களும் இருக்காங்க பாரு, அவ்வளோ சீக்கிரத்தில் லவ்ல ஈல்ட் ஆக மாட்டாங்க. ஆனா இறங்கிட்டாங்க, காதலுக்காக உயிரே தருவாங்க, ஏமாத்த மாட்டாங்க. என்னடா என்னாச்சு? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? ஆமா, என் வயிறு வீங்கி இருக்கான்னு பாரு. இல்லையே, எப்பவும் போல கவுத்து வச்சு சட்டி மாதிரி தானே இருக்கு. ஏன்? ஐடியா மேல ஐடியாவா வந்து தள்ளுது. நீ கட்டி போட்டதுனால ராஜாக்கு கொடுக்க முடியல. அது கூட்டிட்டே போய் சட்டியா இருந்த இந்த வயிறு பானை ஆயிட்டாப்ல ஒரு ஃபீலிங். வயிறே வெடிச்சாலும் பரவாயில்ல, வாயை திறக்காத. அவளவ நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதாவதுனா நீ தான் பாத்துக்க.
மலி மலி எப்பயும் போல தங்கச்சி தானே? ஏன் இவ்வளவு நேரம்? அக்கா எடுக்க கூடாதுன்றாளா? என்ன பேச்சே காணோம்? ஒண்ணு சொல்றதுக்குள்ள 10 முடிப்பேன். பேசக்கூடாதுன்றாளா? பரவாயில்ல கேளு. அலங்காரம் செஞ்சுக்கலனாலும் உங்க அக்கா பேரழகிதான். உடம்பு பூரா என் மேல காதல். ஆனா அந்த காதலை மட்டும் அவன் சின்ன வயல சொல்ல மறுக்கிறான். பிடிவாதம் பிடிக்கிறா, பாடா படுத்துறா. சித்த பித்த பைத்தியக்காரன் போலம்னா கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. சொல்றேன் என் தவிப்பு ஒரு நாளைக்கு உங்க அக்காவும் தவிக்கணும். தவிப்பா, அதுவும் இப்ப இருந்தே. எப்படிங்கிறியா? நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து அவளே என்கிட்ட மொபைல்ல பேசுவா, பேசிட்டே இருப்பா. எப்படி யோசிங்க. நான் பார்க்கல. நீ போனை காதுல வச்சு கேட்டதையும், முகம் அழகா கோபமா ஆச்சரியமா மாறினதையும், செல்ல கட் செஞ்சு எதையும் நான் பார்க்கல. போன் அடிச்சது, உன்னை கூப்பிட்டேன் காணோம், அதனால எடுத்தேன். ஆனா நான் பேசல, தெரியும்ல. போனை எடுக்க மாட்டேன் என்ன, இப்ப எடுத்துட்ட. பேசல என்ன, பின்னால பேசுவ. இதையதான் அவனும் சொல்றான். அதுவும் நாளைக்கே பேசுவனா? எப்படி? எனக்கு எப்படி தெரியும்? ஏய் ப்ளீஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுடி. ஒருவேளை உன்னை லவ் பண்ணல, என்ன லவ் பண்றான்னு சொல்லிடுவானா பயத்துல நீ பேசிடுவியா? பின்ன பேசினது நீ, என்ன சொன்னாலும் முழுசா தெரிஞ்சாதானே. இப்படி மறைச்சு பேசினா அக்கா அவனை வேணுனே கலாய்க்கிறான் நம்ம காய விடுறதால. ஒரு விஷயமும் இல்லாம எப்படி எப்படின்னு தவிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயமும் இல்லாம எப்படி காய விட்டுன்னு பாத்தியான்னு சொல்ல போறான். அவன் சொன்னதை நினைச்சு குழப்பிக்காம நிம்மதியா இரு. இல்லடி, இதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒரு வேளை கையில விஷத்தை வச்சுக்கிட்டு காதலிக்கல இது சாப்பிட்டு செத்துருவேன், காதலோடு எண்ணெய் குழி தோண்டி புதைச்சிடுன்னு மிரட்டி ஓகே சொல்ற மாதிரி ஏறக்குறைய இந்த மாதிரி இருக்கலாம். இப்படி மட்டமான பழைய ஐடியா பண்ணுனா நீயே விஷத்தை பிடிங்க வாயில ஊத்திடு. நான் பொதிக்கிறேன், எரிக்கிறேன். முட்டாளோட மூளை பூமிக்குள்ள போக கூடாது, சாம்பல் ஆக்கிடலாம். கொட்டல அம்மா, இது பாஸ்ட்ல எனக்கு கொடுத்ததா இல்ல காதல் ஞாபகத்துல அவனுக்கா? அதிக பிரசங்கி, அக்கா கிட்ட பேசுற பேச்சா அது? நீ மட்டும் தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி பேசுற. எனக்கு ஒன்ன விட்டா வேற யாருடி இருக்கா? இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து நீயே பேசுவ, தொடர்ந்து பேசிட்டே இருப்ப. என்னோட பதட்டம் உனக்கு விளையாட்டா இருக்கு. அக்கா, நேரம் ஆக ஆக பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. ஏண்டி உனக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல? எனக்கு சொல்லல, உனக்கு. உன்னோட ஒவ்வொரு சைகையும் நோவசா காட்டுது. ஆமா, எத்தனை சடலங்களை புதைச்சிருக்கேன், எரிச்சிருக்கேன். அப்ப இல்லாத பதட்டம் இப்ப இருக்கு. ஏன் தப்பட்டு அடிக்கிறப்பெல்லாம் இதையும் அடிச்சுக்கல? உதாரணத்தை பாரு, எரிக்கிறதாம் புதைக்கிறதாம். எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட்ல பால் கொண்டு போறப்ப தெரியாம அவர் தூங்கி இருந்தா அலங்காரம் பாட மாதிரி இருக்கு, ஐயோ போய் சேர்ந்துட்டாருன்னு பால் தெளிச்சு போச்சு. வாய் மூடு, அசிங்கமா பேசாத. நானே டென்ஷனா இருக்கேன்.
டென்ஷன் குறைக்கதான் நானும் பேசுறேன். அம்மா தங்கையே, இப்ப எதுவும் பேசாம நீ அமைதியா இருந்தாலே போதும். உள்ள வாங்கப்பா. வந்து பொண்ணை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நான் தேடினது தப்பு இல்லைன்னு. உள்ள நுழைவே கால் வரலையாடா. வாங்கப்பா. அக்கா காஃபி ஆயிட்டு வரட்டுமா? வேண்டாம். இப்போ கூல் ட்ரிங்க்ஸ்? தண்ணியே குடிக்கல, குடிப்பாங்களான்னு தெரியல. என்னம்மா காஃபியா குடிப்படான்னு யோசிக்கிறீங்களா? இந்த சாதாரண விஷயத்துக்கே தயங்குற நீங்க எங்களோட ஒன்று சேர்ந்து உறவாட முடியுமான்னு யோசிங்க. பொண்ணுங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. பையனும் பாவம் பார்த்தா காதலிச்சிருப்பான். வேணான்னு சொல்லி பையன் தப்பா முடிவெடுத்துட்டா இல்ல மீறிட்ட என்னன்னு சொல்ல? பொண்ணுங்களால வெளியில போய் உதவியா கேட்க முடியும். அதனால பெருசா கேட்டு அவங்களால முடியாம தானா காதலை பிரிச்சிருவோம். இதோ பாருமா, எனக்கு இருக்கிறது ஒரே பையன். அவன் உன்னை விரும்பிட்டான். உன்னை அழைச்சிட்டு போறதுனால எனக்கு சங்கடம் வரும், உனக்கு அவமானம் வரும். அதை தடுக்க முடியாது, ஆனா குறைக்க முடியும். அதுக்கு உன்னை பெருமையா அழைச்சிட்டு போகணும். பொண்ணுங்க உங்ககிட்ட பேச கஷ்டமா இருக்கு. என்ன செய்ய? ஒரு 10 சவரன்ல நகை செஞ்சுக்கோ. வரதட்சணையா 2 லட்சம் வேணாம், 1 லட்சம் கொடுத்துரு. பா எல்லாம் அவளுக்காக. அவனு குறைஞ்சவில்லைங்கிற பெருமைக்கு தாண்டா. செய்யறேன் செய்யறேன். இவளுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சத்தியமாக தெரியாதுங்க ஐயா. இவளுக்குன்னு இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டது இல்லை. இன்னும் ஏதாவது கேட்டு அவள் ஆசை நேராக சாய்க்கிறாதீங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அப்பா இவனை பத்தி சிந்திக்காம வாய விட்டோமோ பெருசாவே கேட்டிருக்கலாமே. ஒரு 3 மாசம் டைம் கேட்டா? 3 மாசம் எதுக்குய்யா? ஒரே மாசம் போதும். 1 மாசமா? ஆமையா, அடுத்த மாசமே நீங்க கல்யாணம் வச்சுக்கலாம். சீர்சனத்தை தயார் பண்ணிட்டு சொல்லி அனுப்புங்க. மற்றபடி கல்யாணம் ஏற்பாட நான் பார்த்துக்கிறேன். சொன்ன தேதியில முடியலனா என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. வரேன். சரிங்க. இந்த அக்கா பேசுவா, பேசிட்டே இருப்பா. ஏங்க மருமகளை பார்க்க போனீங்களே, ராஜா கேத்த ராணி மாதிரி இருக்கிறாளா? இருக்கா ராஜாங்கமும் மயானத்துல எந்த இடத்துல காலை வச்சா குளிக்காம வீட்டுக்குள்ள நுழைய மாட்டோமோ அந்த இடத்துல வேலை செய்யற புள்ளையவே மருமகளா தேர்ந்தெடுத்திருக்கா உன் அருமை புள்ள. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்தனா அந்த குடிசுக்குள்ள நுழைய தலை குனிஞ்ச தலை நிமிரல. இனிமே நிமிராது. என்ன கழுத்து சுளுக்கா? நிமிராம இருக்கிறது எல்லாமே மனசுதான். உங்களை மாதிரி பல பேருக்கு கௌரவம்னா என்னன்னு புரியறதில்ல. எல்லாருக்கும் தன்னை விட வசதியான இடத்துல மருமக வரணும் தான் ஆசை. வரவ பெத்தவன பையனை மதிக்கலனாலும் அது கௌரவம். குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு ஏழையா இருந்தா கௌரவம் போயிடுமா? நீ ஊர் உலகத்தை பத்தி யோசிக்கல, உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியல. நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம முன்னோர்கள் ஆரம்பிச்சு உன் சந்ததி வரைக்கும் அது பாதிக்கும்னு உனக்கு புரியல. எது ஊரு எது உலகம்? உண்மையான மனுஷன் பேச மாட்டான், மனசோட வச்சுக்குவான். பேசுறவன்லாம் வேலை பொழப்பு இல்லாம வெட்டி நியாயம் பேசுறவன். இன்னைக்கு நம்மள பேசுவான், நாளைக்கு பக்கத்துல செய்தி வந்ததும் இதை மறந்துட்டு அதை பத்தி பேசுவான். அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு தம்பியோ தங்கியோ இருந்து
அவங்க வாழ்க்கை இதனால பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா யோசிப்பேன். நீ பத்திரிக்கார வித்தியாசமா யோசிக்கிற, எழுதத்தோட நிறுத்திக்க, அதை நடைமுறைப்படுத்த கூடாது. அடுத்தவனுக்குன்னா அட்வைஸ் சொல்லி வீசணும், நம்ம கொண்டுனா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கணுமா? நல்லா இருக்கே உங்க நியாயம். அடுத்தவனுக்கு பயப்படாம துணிச்சலா தான் சொன்ன கருத்தை தன்னிடத்துல இருந்து தான் குடும்பத்துல இருந்து செயல்படுத்துறானே, அவன் தான் உண்மையான பத்திரிக்காரன். நான் உண்மையான பத்திரிக்காரன். இருந்துக்கோ. ஆமா, 3 மாசம் டைம் கொடுத்தா 1 மாசம் போதுன்னு சொல்றான். நீ ஏதாவது உதவி செய்யற என்ன இருக்கா? உதவி செஞ்சா தப்பு இல்ல, ஆனா அதை செஞ்சு அவங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன். உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னீங்க, அது உறுதியா இருக்கு. என்ன தூக்கம் வரலையா? ஏன் இன்னும் கால் வரலையா? பேசாம நீயே எடுத்து போட்டுட. போடி. அக்கா எடுத்து தயாரா வச்சுக்கிட்டியே, நல்லா முன்னேறிட்டக்கா. ஏய் ப்ளீஸ் பேசுடி. நான் எதுக்கு, நீயே பேசு. இன்னில இருந்து பேசிக்கிட்டே இரு. ஹலோ ஹலோ ஹலோ. என் மேல கோவமா? எதுக்கு? எங்க அப்பா போட்ட கண்டிஷனுக்கு. சந்தோஷம்தான். 1 லட்சம் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து உங்களை வாங்க போறேன்ல. பாத்தியா? ஆமா, பணத்தை ரெடி பண்ண சிரமமா இருக்காது? நகைக்கு பிரச்சனை இல்லை, சேர்த்து வச்சதை வச்சு வாங்கிடலாம். பணத்துக்கு கொஞ்சம் சிரமப்படணும். நான் வேணா லோன் போட்டு தரட்டா? உங்ககிட்ட வாங்கி உங்களுக்கே கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ மோசமா நாங்க இல்ல. இப்ப எப்படியா சமாளிச்சுடு. உன் தங்க கல்யாணத்தை நம்மளே முன்னாடி என்ன ஜோரா நடத்திடலாம். அக்கா, நீ என் மேல பாசமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் உன்னை முதல் பேச்சிலே சாச்சிட்டான். என்ன பேச்சே காணோம்? உன்னை முதல் தடவை பார்த்தப்போ உன் முகமெல்லாம் வேறு முத்துக்களோட குழியில வேலையா இருந்த. மாலை சூரியனோட மஞ்சள் வெயில் முகத்துல பட்டு அப்படியே கோயில் சிற்பமா ஜொலிச்சு. அதை பார்த்து சொக்கன வந்தான். சரி வச்சிடுறேன். இனிமே எனக்கு ஒன்று விட்டா யாருடி போய் உங்களை விட்டா யாருங்கன்னு சொல்ல போற? மண்டு மண்டு. எத்தனை புது சொந்தம் வந்தாலும் ரத்த பிணைப்பால உண்டான பந்தம் மாறாத உண்மை. புருஷன்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தையும் உன்கிட்ட பகிர்ந்துக்கிட்டா ஆறுதல் கிடைக்கும். புரியுதா? அப்படியே சுலபமா தப்பிக்க பாக்குற? நான் பெத்து போடுற குழந்தைய நீ தான் குளிப்பாட்டணும், கழுவணும், வளர்க்கணும். புரிஞ்சுதா? அக்கா, அது என் கடமைக்கா. கல்யாணம் உனக்கு ஒரே வேலை, நீ பாட்டுக்கு பெத்துக்கிட்டே இரு, நான் வளர்த்துக்கிறேன். பொடி. உனக்காக இல்லைனாலும் மாமாக்காக செஞ்சாக்கணுமே. எனக்கு வேற கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன்ட்டாரு. வாஸ்துவமா கோவில் சிற்பமே. போட்டி. எனக்கு பின்னால் எழுந்திருக்கிறவ முன்னால எழுந்திருச்சிட்டா. அப்பாவை வேற காணோம். எங்க போயிருப்பாங்க? அப்பா, என்னப்பா இது? என்ன எழுப்ப வேண்டியதானே? அக்கா, நீ அப்ப அசந்து தூங்கிட்டு இருந்த. அதுக்காக உங்களை யாருப்பா செய்ய சொன்னது? ஒரு கையால எப்படி முடியும்? கால்ல போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க கொடுங்க. செஞ்ச வேலைமா பழகிடும்.
நீ கல்யாணமாகி போயிட்டா நிறுத்திட முடியுமா? நாங்கள் அதெல்லாம் செஞ்சாலும் அக்கா நீ எதை பத்தி யோசிக்காத, இதுக்கு நானே போதும். கொட்டடிக்கு முன்னாடி இங்க வேலையை முடிச்சிட்டா போச்சு. எவ்வளவு சொல்லியும் அப்பம் பிடிவாதமா செய்யுது. அட கழுத, இதுக்கே அழுகுற? எவ்வளோ நாளைக்கு இந்த சின்னஞ்சிரிசுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சா போதும். வர்ற மாப்பிள்ளை வேலைக்காரன் அமைச்சிட்டா 2 வீட்லையும் மாற்றி மாற்றி கஞ்சி ஊற்ற மாட்டீங்களா? அதே மாப்பிள்ளை நம்ம வேலையை அமைச்சிட்டா இந்த இடத்த அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அக்கடான் அவங்க கூடிய காலத்தை ஓட்டிடுவேன். மனசில் எதுவும் குழப்பிக்காம போத்தாயி. என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமோ பண்ணுங்கப்பா. இப்படி கண்ணு முன்னாடி செஞ்சு என் மனசை ரணமாக்காதீங்க. கொடுங்கப்பா, கொடுங்க. அந்த பக்கம் போங்க. நான் மட்டும் நல்ல வாழ்க்கையை தேடிக்கிட்டு உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். நல்ல வேலையில இருக்கிறவனா, எங்களை விட வசந்தவனா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். கவலைப்படாத. அக்கா நான் எதுவும் சொல்ல. அப்பா நமக்கு நல்ல நேரம் அமைச்சிச்சு. எல்லாரும் நல்லா இருப்போம். ஹாய். மலி மலி மொபைலில் தான் அவளை வச்சுட்டு பேசுகிறானா? நேர்லேயே அவன் தான் பேசுவியா? நான் ஒன்றும் உன்னை கடிச்சு தின்ற மாட்டேம்மா. நீ என்னதான் கூப்பிட்டாலும் வரமாட்டா. நான் வரேன்னு தெரிஞ்சு டீ வாங்க போறேன்னு சொல்லிட்டு டீசெண்டாக கிளம்பிட்டா. டீசெண்டா? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குவா. வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? அவ்வளோ சீக்கிரம் தீந்துருமா? கல்யாணம் நடக்குமா? கண்டிப்பா. ஏன் அப்படி கேட்குற? எங்கள் அப்பா வாக்கு கொடுத்தா மீற மாட்டாரு. எனக்கு பெருசா தப்பு பண்ணிட்டோமோன்னு உறுத்தலும் பயமுமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் முழுசா அவங்க கூட நிற்கிறேன். அம்மா 75%, அப்பா 50% நமக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. உடனே மாறாது. அதை 100% கல்யாணத்துக்கு அப்புறம் மாற்றுறது உன் கையில் தான் இருக்குது. மற்ற சொந்த பந்தங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன்னை வேணாங்கிற யாரும் எனக்கும் வேண்டாம். ஆமாம், அவன் பணத்தை பார்க்கவே பயப்படுறான். வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு துக்கம் விசாரிச்சுட்டு பாடியை பார்க்காமலே கூட போயிடுறாங்க. நீ மட்டும் எப்படி? உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? வரது நாத்தம் பிடிச்சதா, விகாரமா, அருவருப்பாக கூட இருக்குமே. என் மேல இருக்க அக்கறையில கேட்குறீங்களா இல்லை பேட்டியா? அடுத்தவனோட துயரத்தை பார்த்து துக்கப்படாம சூழ்நிலையை சாதகமாக்கிக்கிற இந்த உலகத்து மேல இருந்த வெறுப்புல, ஆத்திரத்துல, வெறியில என் தம்பி எப்படியோ புதைச்சிட்டேன். ஆனா பழகுறவர் சவமா இருந்தாலும் அடுத்தவன் இல்லையா, அதை தொட்டு தூக்கி கூட உதவுற ஆம்பளைங்க மேல முட்டி மோதி பா அப்படியே துடிச்சு போயிருவேன். இது கூட தேவலாம். கூலி வாங்குற இடத்துல அத்தனை ஆம்பளைங்க மத்தியில பொண்ணுங்க நாங்க 2 பேர். எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே கூனி குறுகி முடியல. இந்தா ஏமா உங்களுக்கு 2000. 2000? ஐயா, இந்த பொண்ணுங்களுக்கு சேர்த்து கேட்க கூட தெரிலங்க ஐயா. ஏதோ கொஞ்சம் போட்டு கொடுங்க ஐயா. அவங்க அப்பனும் ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. இல்லைங்க, எங்களுக்கு பேசினதை கொடுங்க போதும். இந்தாமா. என்னப்பா எல்லாம் முடிச்சாச்சா? கிளம்பலாமா? கிளம்பா. இந்த குழம்பு உங்களுக்கு தேவையா? பேசாம செத்து போயிடலாம். பேச்சு மாத்து. எங்க அப்பா செத்திருந்தா நாங்களும் போய் சேர்ந்துருப்போம். உங்களை சாகடிக்கணும்னே எங்க அப்பா பழச்சிட்டார் போல. எனக்கு பயமே பணத்தை பார்த்து இல்ல, இப்ப என்ன பார்த்து.
சவங்களை ஏத்தி இறக்கி அதுகளோடவே வாழ்றதுனால மனசு உடம்பும் மறத்து போய் இதோ ஆசைப்படுறனே ஒழிய உங்களோட சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கூட தெரியல. டேய் பேச்ச மாத்து. ஒரு சின்ன உமா கொடுத்து நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமான்னு சும்மா டெஸ்ட் பண்ணுவோமா? கொன்னுடுவேன். சரி கூல். நீ இப்படி ஃபீல் பண்ணாம இருக்க சுலபமான வழி இருந்தோம், அதை நீ செய்யாம விட்டுட்ட. என்னது? மற்றவங்கள மாதிரி நீயும் பாக்கு போதன்னு பழகிருக்கலாமே. போடுவேன். பாடவா ஃப்ரெண்ட்ஸோட தண்ணி அடிப்பியா? இதையே சாக்கா வச்சு சொல்லாம சொல்றியா? முன்ன எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறம் சரக்க தொட்ட என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. மாமா சொன்ன மாதிரி கோவில் சிற்பமா ஜொலிக்கிற. இப்படி முன்னாடியே வெளியே போயிருந்தா நாம வரதட்சணை கொடுக்கறதுக்கு பதிலா அந்த காலத்துல மாப்பிள்ளை வீட்டுல சீர்கொடுத்து கூட்டு போற மாதிரி உன்னையும் கொத்திட்டு போயிருப்பாங்க. உன்னை பத்தி எவ்வளவு புகழ்ந்து பேசினா என்னை பத்தி ஒன்னும் சொல்லணும்னு தோல்லையா உனக்கு? நீ எப்பவுமே அழகுடி. இப்ப சொல்லணுமா? என்னோட பயமே இப்ப எனக்கு பதிலா உன்னை கூட்டிட்டு போயிட்டா, அதனால நீ என்ன செய்யற? எப்பவும் போல மேல ஒரு சட்டையை போட்டுக்கோ. ஆசைப்பட்டதை விட இப்ப நல்ல வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்கு. அதை பார்க்க கூட நீ இல்ல. ஆனா நீ இல்லன்னு வருத்தப்படுறது கண்டிப்பா உனக்கு பிடிக்காது. அம்மாவோட சேர்ந்து நீயும் என்ன ஆசைவதி. ஏண்ணே இவ்வளோ வெயில்ல சிரமப்பட்டு வந்திருக்கீங்க, ஆட்டோவில் வந்துருக்கலாம்ல. இங்கே பஸ் வருது. ஆமாண்ணே. இங்கே வீடு இருக்கு. இந்த ஆட்டோவுக்கு கொடுக்குற காசுக்கு தாமரைக்கு ஏதாவது சீர் செய்யலாம்ல. டீ குடிங்க, டீ குடிங்க. குடிங்க. சொல்ல கொடுக்கு. அண்ணே ஓனருங்க அண்ணன் அவசரமா ஊருக்கு போயிருக்காருண்ணே. கல்யாணத்துக்கு நேரம் வந்துடுறதா சொன்னார்ண்ணே. அப்படியா? சரிப்பா, இங்கே பாரு கோச்சிக்காம நீ வந்துடுண்ணே. என் புள்ள கல்யாணமியா? சரிண்ணே, கண்டிப்பா வந்துடுறேண்ணே. சரி போதுமாண்ணே? போதும். மச்சி, வந்த வழியில் டீ கடையை பார்த்தேன். அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே அழைப்பில் வந்து சேர்ந்துக்கிறோம். நீங்கள் முன்னாடி போங்க. டேய், டீ காப்பிலாம் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கடா. போகிறவள்ள அடிச்சுக்கடா. கல்யாணம்னா நாள் செலவு மொத்தத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். பாலிசி அது இதுன்னு கண்டுக்காம விட்ட. வெறும் டீ தான்ப்பா, வந்துடுறோம். அத்தை மாமா, இந்த கோவிலேருந்து ஊர்வலமாக போயிடலாம், இறங்குங்க. சரி வாங்க.
சரி தம்பி. அண்ணே இங்க வாங்கண்ணே. இதோ வந்துடு தம்பி. 20 ரூபா. டேய் கிளம்பலாமா? அதுக்குள்ளேயா? வண்டிக்கு போயிட்டு அப்புறம் போவோம். டேய் இதான் சுடுகாட்டுக்கு போற குறுக்கு வழி. பாத்து பாத்து என்னம்மா அவசரம் அப்படி? இந்த பெஞ்சில பைய ஏதாவது பாத்தீங்களாண்ணா? பையா பாக்கலையாம்மா? அண்ணா மத்த சமயம் மாதிரி விளையாடாதீங்க. அக்கா கல்யாணத்துக்காக பல பேருடைய காலில் விழுந்து பத்தாததுக்கு கடனா வாங்கினது. ஐயோ நான் பாக்கலையாம்மா. டேய் பெஞ்சில பையரா பாத்தீங்களாடா? இல்லண்ணா. இல்லையாம்மா. ஏமா நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாதா? அக்காவுக்கு கல்யாணம் தெரிஞ்சதும் 5000 கொடுத்து நான் தாம்மா. இவங்கெல்லாம் 2000 கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நாட்டாம கிட்ட பாதுகாப்பா இருக்கணும் கொடுத்து வச்சு பணத்தை திருப்பி வாங்கி வந்த அப்ப நீங்க உட்காந்து டீ சாப்பிடுச்சான். கிளம்புறப்ப பைய எடுக்க மறந்துடுச்சான். அச்சச்சோ எங்க வச்சாரோ? அப்ப வந்தப்ப இங்க வேற யாராச்சும் வந்தாங்களா? ஆமா 2 பேர் வந்து டீ சாப்பிட்டாங்கம்மா. அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க இன்னைக்கு தான் வந்தாங்க. இன்னைக்கு தான் பார்த்தேன் நான் அவங்கள. உங்களுக்கு அடையாளம் தெரியல. வாங்க 2 பேரும் சேர்ந்து தேடி பார்க்கலாம். எங்கம்மா தேடுறது? வேணா நீ ஒன்று பண்ணு, வீட்டுக்கு போ. நான் ஊருக்குள்ள தொலைவி அவங்கள கூட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. நீ போ அக்கா கூட இரு. இப்படி வை. இவ்வளோண்ட இடத்துல எல்லாமே வச்சிருக்காங்க. எங்கேயா பிரதானக்காரங்களை தவிர யாரையுமே காணோம். சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லையா? பரவாயில்லையே ராஜா, கொடுத்து வச்சவ. நல்லது கெட்டது சீர்சனத்தின்னு எதுவுமே செய்ய வேண்டியதில்ல. உனக்கு செலவே இல்ல. அண்ணி ராஜா சொன்னதே தான் நானும் சொல்றேன். தயவு செய்து கம்மன் இருங்க. அவளை ஏன் கோச்சிக்கிற? இப்படி கல்யாணம் பண்ணா 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. என்னமோ பேசட்டும். நல்லபடியா கல்யாணம் ஆகி எனக்கு மருமக வந்தா சரி. எதுக்குடா ஊர்கலத்தில் பார்க்காம வண்டிக்கு எடுத்துட்டு வந்த? இங்க பாடுறா. டேய் என்னடா அது பையி? ஏதுடா? நம்ம டீ சாப்பிட்ட பெஞ்சில் எந்த மகராசனோ விட்டுட்டு போயிட்டான். டேய் பாவுண்டா, டீ கடைக்காரன்ட்ட கொடுத்து யாராவது கேட்டால் கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல. கடைக்காரன்ட்ட கொடுத்து விட்டவன்ட்டு அவன் கொடுக்கலன்னா மஞ்ச பையே என்ன லட்சக்கணக்கிலையா இருக்க போது? டேய் உண்மையாவே ₹1,00,000 இருக்குடா. பை கிடைக்கலையா? சொரப்புடு கண்ணை தேட போயிருக்காரு. நீ கூட போயிருக்கலாம்ல. அக்காவுக்கு ஒத்தாசியாருன்னு அனுப்பிட்டாரு. அக்காவுக்கு துணையா?
கல்யாணம் நடக்குமான்னே தெரியல. கிடைக்கலையா? அவர்கிட்ட மாத்திரம் சொல்லிடலாமா? அவசரப்படாது, பாப்போம். மரப்பா நேரமாவது ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் பொறுங்க ஐயா. ஏன் யாராவது வரணுமா? பணம் வரணும். பணம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டுட்டு தானே ஏற்பாடுலாம் செஞ்சோம். இப்போ பொண்ணு அழைக்க வரும்போது பணம் வரணுங்கிற? ஏனே கல்யாண வேலை தொடங்கிட்டாலே பணத்துக்காக நிக்க போதான்னு ஒரு எண்ணம் தான். இல்லைங்கம்மா, நாட்டாமேட்டை கொடுத்து வச்சிருந்த பணத்தை வாங்கியாரப்போ மறதியா டிக்கெட்ல வச்சுட்டேன். எடுத்து வரக்கு ஆள் போயிருக்கு. கண்டிப்பா வந்துருமா. 1 லட்சம் ரூபாய் அதை நீ மறதியா வச்சுட்ட. நல்ல கதையா இருக்கப்பா. ஐயா உண்மையா மறந்து வச்சிட்டேங்க. அதை மற்றவங்க சொல்லணும்ப்பா. நீ சொன்னா பிரதனக்காரன் என்னோட வீட்டு துக்கத்திலேயே நீ கராரா பேசினவன், அடிச்சு பிடுங்க. நம்ம பணத்திலே இவ்வளவு குறியா இருக்கிற நீ போய் 1 லட்சம் தொலைச்சு விட்டுனா நம்புற மாதிரியா இருக்கு? ஐயா அது தொழில், இது என் பொண்ணோட வாழ்க்கை. தொழில கராரா நடந்துட்டுன ஒளிய பொய் பேசலங்க. நீ அரிச்சந்திரன் தாப்பா, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா பணத்துக்கு பொண்ணோட சம்பாதித்துல தான் குடும்பமே ஓடுது. பொண்ணே எங்க கூட வந்துட்டா எப்படி கொடுப்பேன்? அக்கா நீ வெளியே போய் எதுவும் பேசிடாத, எல்லாம் கெட்டிடும். எல்லாரும் சேர்ந்து தாக்கனா அப்பா ஒண்டி ஆளு எப்படி சமாளிக்கும்? நான் பாத்துக்கிறேன். ஐயா எங்க அப்பா கரரா நடந்துக்கிட்டாரு, கேட்டு வாங்கினாரு. நானும் எங்க அக்காவும் தொழிலுக்கு வந்ததுல இருந்து கொடுத்து தானே வாங்கணும். யார்கிட்டயும் அடிச்சு புடுங்கலையே, முடியாதவங்க கிட்ட குறைச்சும் வாங்கியிருக்கமே. எங்க வார்த்தை சுத்தம் தானே, நாங்க சொன்ன நம்பலாம்ல. கொடுக்க தயார் செஞ்சு பணம் தவறிடுச்சுங்க ஐயா. இப்ப கல்யாணம் பண்ணுங்க. பணம் கிடைக்கலன்னா பட்டினி கிடந்தாவது கொட்டுற, எரிக்கிற, புதைக்கிற எல்லா வேலையும் நானே செஞ்சு நீங்க கேட்டு தொகை தந்துடுறேன். தயவு செஞ்சு எங்க அக்கா வாழ்க்கையை விளையாடாதீங்க. உங்களை கையெழுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். மல்லி நீ பேசாத. நீ கொடுத்து வாழ்ற நிலைமையில நாங்க இல்ல. ஆமாப்பா, இந்த நிலையில நீங்க இல்ல. இங்க கட்டிக்கிறதால அண்ணனுக்கு பாதி கௌரவமே போயிடுச்சு. நல்லா வாழ்ற நீங்க சும்மா அழைச்சிக்கிட்டு போனா மீதி கௌரவமும் போட்டோம். அத்தை நிறுத்துறா. என்ன பொறுத்த வரைக்கும் பணம் கௌரவத்தோட வாக்கு முக்கியம். வாக்க கொடுத்தா காப்பாத்தணும், இல்ல நாண்டுகிட்டு சாகணும். சுத்தி இருக்கிறவங்களை பத்தி கௌரவத்தை பத்தி கவலைப்படாம உனக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். எதை பத்தி கவலைப்படாம இந்த பொண்ணை மருமகளா கூட்டிட்டு போக வந்திருக்கேன். பொண்ணு பார்க்க வந்தப்போ 3 மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலான்னு கேட்டதுக்கு 3 மாசம் எதுக்கு, 1 மாசம் போதுன்னு என்ன தெனாவட்டா சொன்னான். எப்படியும் கொடுக்காம ஏமாத்தணுங்கிற எண்ணத்துல தானே இப்படி சொன்னாரு. கல்யாணத்துக்கு இது வரைக்கும் நான் செஞ்ச செலவு பாழானாலும் பரவாயில்ல. இங்க நான் ஏமாற தயாரா இல்ல. கிளம்பு. ஏங்க ஏய் கிளம்புடா. இருந்துக்கோ, கட்டிக்கோ. நானும் உன் அம்மாவை செத்துட்டோம்னு தகவல் வரும், வந்துடாத. ஃபோன். ஹலோ, எங்கடா போயிட்டீங்க? வண்டியில இருக்கோம், இதோ வந்துட்டோம். வண்டியில என்ன பண்றீங்க? சரி அங்கேயே இருங்க, வந்துட்டோம். எவ்வளவு சீக்கிரம் சாச்சா? இல்ல கல்யாணம் நின்று போச்சு. கல்யாணம் நின்னு போச்சா? ஏண்டா? கொடுக்க சொன்ன 1 லட்சத்தை அவங்க அப்பா தவற விட்டாரு. பணம் அவருதா?
கூட ஒரு வார்த்தையில பிராய்ச்சித்தம் தேட முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த பணத்தை வச்சு காரியத்தை முடிங்க. காரியம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை வச்சுக்கோ. என்ன மன்னிச்சிருங்க. ஐயா, நாங்க வருமானத்திலையும் வசதியிலையும் சமுதாயத்துல ஏழைங்க சொல்லு அவ்வளவு ஏறாதும்பாங்க. உண்மையை நாங்க பேசினாலும் பொய்யா நினைப்பாங்க. அடுத்தவனோட தப்புக்கும் தண்டனை எங்களுக்கு. தயவு செஞ்சு உங்களை குத்தி காட்டுறதா நினைக்காதீங்க. உங்க மேலாம் எனக்கு கோவமோ வருத்தமோ கொஞ்சம் கூட இல்லை. தப்பு என்னோடது. தகுதிக்கு மீறி காதலிச்சிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜெயிக்கிறதும் கல்யாணம் நடக்கலனா தோக்குறதும் இல்ல காதல். தங்கச்சிய பாத்துக்க அப்பா இருந்ததால கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப இவர் இல்ல. இனிமேங்களுக்கு நான் மட்டும்தான். அதனால கல்யாணம் செஞ்சுக்க போறதில்லன்னு முடிவெடுத்துட்டேன். உறுதியா இருக்க, மீற மாட்டேன். தயவு செஞ்சு தொந்தரவு செய்யாம கிளம்புங்க. எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. தாமரை, என்னோட வாழ்க்கையிலையும் சின்ன சந்தோஷத்தை கொடுக்க காதல்ன்ற வசந்தம் வந்துச்சு. இப்பவும் இருக்கு. சாகர வரைக்கும் எனக்குள்ள வசந்தமாவே இருக்கும். அது போதும் எனக்கு. மன்னிச்சுக்கோங்க. முடிவெடுத்துட்டேன். உறுதியா இருக்கேன். மீற மாட்டேன். வானமே என் சோகமோ, யாருக்காக நீ தேம்பி அழுகிறாய்? ஓஹோ, நீரனிலா காயமானதோ? ஓ வானமே என் சோகமோ, யாருக்காக நீ தேம்பி அழுகிறாய்? உலகமே இருண்டு போனதே, தந்தை முகத்தை இறுதியாக மூடும் போதிலே நானே உன்னுருவில் நின்றேன். தானாய் உன் போலானே. என் உலகமே இருண்டு போனதே, தந்தை முகத்தை இறுதியாக மூடும் போதிலே அவ இப்ப வந்தா எல்லாரும் மனப்பூர்வம் மருமகளை ஏத்துப்பாங்க. ஆனா அவ தாமரை சத்தியம் இல்லை, அவள் உறுதி எடுத்திருக்கா.
கண்டிப்பாக அவன் மனசை மாற்றிக்குவா. அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் உறுதியும் சத்தியமாக இருக்கான். போதும் வந்த சொந்தம் கலைந்த போதும் முடிவெடுத்தேன் உறுதியோடு மீறமாட்டேன் கடமை. எனக்காக வாங்கி தியாகம் பண்ணிட்டியே. உனக்கு என்ன விட்டா யாரடி இருக்கா? உனக்கு மட்டும் முகத்தை இறுதியாக மூடும் போதிலே நானே உன்னுருவில் நின்றேன். தானாய் உன் போலானே. வாழ்வின் நோக்கம் மனதில் எரியும் போதிலே உங்கள் தோல்வி உணர்ந்து வெற்றிக்கு விதையாகுமே. சூழ்ந்த நெருப்பும் கருகி போகும், மாற்று திசையில் வெளிச்சம் தோன்றும். முடிந்ததென்று எதுவும் இல்லை, முடியும் என்றால் விழுவதில்லை. என் உலகமே இருண்டு போனதே, தந்தை முகத்தை இறுதியாக மூடும் போதிலே உன்